இன்ஸ்பெக்டர், நேத்தே சொன்னல இந்த கலாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பிடுங்கிட்டு இருந்தேன். நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு போங்க மேடம். அந்த ராஸ்கல் நான் பாத்துக்கிறேன். அதையாவது ஒழுங்கா பண்ணு. உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்ததாவே இந்த இடமெல்லாம் யார் வயிற்றுல அடிக்க பாக்க? பதவியில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ? அவங்க எல்லாம் யாரு நினைச்சலாம்? என் அண்ணன், என் அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமே, மச்சான், அங்காளி வங்காளிவே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு நீ பிரச்சனை பண்றியா? ஆளுங்கட்சியா இருந்தானே எதிர்கட்சியா இருந்தானே என் சொந்தக்காரன் எல்லாம் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சும்மா இருக்கு அல்லங்களே. எங்களுக்கு உன் ஃபேப் சிட்டி ஃபேஷன் சிட்டில வேணாமல. நாங்க பஞ்ச பரதேசி தாவே. எதை கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சாதி சனத்தோட ஒண்ணு மண்ணா இருக்க விடுவேன். இங்க வரலாம் மந்திரி அம்மா, என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணேனா உன் உயிரை எடுப்போம்லா. மினிஸ்ட்ரியை மிரட்டி பாக்குறியா? கைய வச்சுக்க பணக்காரம்ல அவன் அடிச்சா நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போனோம். நம்ம ஏழைங்கள பஞ்ச பயலுகள நீங்க யாரும் கோவப்படாதீங்க. நம்ம அமைதியா தான் போனோம். நான் இருக்கம்ல உங்களுக்கு. மினிஸ்டர்மா, நீங்க எல்லாரையும் கொல்றதுக்கு தானே இங்க வந்த? முதல்ல என்ன கொல்லு. இந்தா இதுக்குள்ள நான் உட்கார்ந்துக்கிறேன். முதல்ல என் தலையில மண்ணை போடு, அதுக்கப்புறம் சிமெண்ட போடு, போட்டு பூசு. வாடா வந்து சமாதியாக்க என்ன? அந்த சமாதி மேல இந்த ஃபேப் சிட்டியை கட்டு, அதுக்கப்புறம் கோடி கோடியா சம்பாதி. ஏன் சாதி சனத்துக்காக நான் உயிரை விட துணிஞ்சிட்டோம்ல. இந்த தங்கையா உயிரை விட துணிஞ்சிட்டா. தங்கையா அண்ணன் சார், கட்சி ஆபீஸ்ல இருந்து போன் மேடம். என்னம்மா கலராணி நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தங்கையாவால தான் சார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஃபேப் சிட்டில வேலை கூட வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா இவர்தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. அந்த தண்டிக்கு போங்கடு. என்னன்னு கேட்டா என்ன தேவை சொல்லுது? ஒடுக்கப்பட்ட இந்த சனம் தான் என்னை எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கட்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்ச நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா வர. ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாரி போயாச்சு. ஆட்டம் கொஞ்சம் மதியாக்குப்பா. இந்த மந்திரி அம்மா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை நான் கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் அந்த இடம் காலி பண்ணி வேகம் வாங்க. மனசுராயோ, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏதோ நீங்க சொல்ற மரியாதைக்காக போறேன். பிளாட்டி இடியட். தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க, தங்கையான வாழ்க. நிறுத்துங்கடே. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தங்கையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களை விட்டு போகவே போகாதுல. உயிரோட இருக்கும்போது உங்களை எல்லாம் அனாதையாக்க பார்க்கலாம். அந்த கலாராணி, அந்த கலாராணி இல்ல, அவங்க ஆத்தா புருஷன் வந்தா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல. வாழ என் காலரை பிடிச்ச வேலை கொஞ்சம் தூக்கிட்டு வாழ. கலாராணி கூட இருக்கிற தைரியத்துல இந்த தங்கையா காலரை பிடிக்கிறியால மோதி. என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சுதான் உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேங்கிறா. ஜாக்கிரதை. ஹலோ, இங்க யாரு கத்துதான் தெரியுதா? ராஜேஷ் தானே? அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரி அம்மா. எவ்வளவு வேணும்? 200 கோடி ரூபா. அந்த ராஜேஷ்காக 200 கோடியா? அவனுக்காக இல்ல மந்திரி அம்மா, நீ பிரியப்பட்ட ஃபேப் சிட்டிக்காக. ஃபேப் சிட்டியா? ப்ராஜெக்ட் 5000 கோடி மதிப்பு, பேருக்கு என்ஆர்ஐன்னு ஒரு பசப்பு. கடைசியா கட்டி முடிக்கும் போது 4500 கோடி ரூபா வேல்யூ. இதெல்லாம் யாரு அப்ப வீட்டு காசு? உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தானே. இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன்? பிச்சை காசு 200 கோடி ரூபா தான். அதை கொடுத்துட்டேன்னா அந்த குப்பத்து ஜனங்களை நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப் சிட்டியா நீ கட்டிக்க. வரம் போக்கு 50 தரேன். 250 கோடி ரூபாளா? 75. 300 கோடி ரூபாளா? கடைசியா அவ சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுலதான் அவன் முன்னுக்கே வந்தா. ஒன்னால இல்லல.
பிச்சைமுத்து கண்ணை தொலைச்சிட்டு சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுற. இப்போ ஐயா கிட்ட உண்மையை சொல்லியா கண்ணை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்க? திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த தாசு தண்ணியை போட்டுட்டு நாராயணனை உன் துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சிட்டான். எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியை திருடன் திருடிட்டு தான் கதை உரையா சார். டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பாக்குறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார். நீங்களும் என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க. அப்புறம் வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானாக்க நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவான் சார். முதல்ல எங்க இருந்து போக சொல்லுங்க சார். யோ நீ என்னையா என்ன வெளியே போக சொல்றது? பணம் வந்துருச்சுல்ல, நானே போறேன். நான் சம்பளம் வந்து தொடங்க போற தெரியும். ஹாஃப் சம்பளம் தான் ஆஃபர் முடிச்சுக்கலாம். புள்ள எடுத்து பட்டைய கிளப்போம்னு ஃபுல்லா எப்படிடா? பிச்சை ஒரு லேண்ட் செட்டில்மெண்ட் மேட்டர் பார்ட்டி செம்ம சவுண்ட் பார்ட்டி. தாத்தா மனசு வச்சானா இதெல்லாம் காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுக்கணும்னா 5000, வீட்டை காலி பண்ணி வசூல் பண்ணணும்னா 10000, லேசா காயப்படுத்துறதுக்கு 15, கைய கால உடைக்கிறதுக்கு 20. அதை நாங்க செய்ய மாட்டோம். அதாவது மடிப்பாக்கத்துல என் 2 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க சார். காலி பண்ணணும். பேரு கஜா. $50,000. 1 லட்சம். 1 லட்சமா? அவனுக்கு சப்போர்ட் தாதா பையன் பாண்டிச்சாமி. பாண்டியா அப்படின்னா 2. தாசே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது தங்கையா மேட்டர், தலையிடாத. தங்கையா இல்ல, தங்கையா புள்ள. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அந்த தாதா மேட்டர் விட்டுருவோண்டா. அந்த பாண்டிச்சாமி அவங்க அப்பனோட மோசமான புறம்போக்குடா. அப்ப 2 லட்சம் சும்மா கிடைச்சிருமா? தங்கையோட மோதனா நமக்கு தான ப்ராப்ளம். பின்னால நீ இருக்க விஷயம் தெரியாம தப்பு பண்ணிட்டேனா மன்னிச்சிருனா அப்படின்னு சொன்னா போச்சு. இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குற? நீ பெரிய கேப் மாதிரிடா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, சட்டசபையில இருக்கணும். என்ன ரொம்ப புகழாத, நான் வெக்கமா இருக்கேன். வெக்கா? போய் அட்வான்ஸ் வாங்கிக்க. டேய் தாசு, அனாவசியமா என் பிரச்சனையில தலையிடாத. அப்புறம் உன் இடுப்பு நரம்பு இருக்காது. அன்னபூர்ணே சதாபூர்ணே சாமி கும்பிடுங்க. தாத்தாட்ட போங்க. வாங்க 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 வாங்க. மாத்திரை சாப்பிடுங்க. ஐயா வாங்க 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 உட்கார். டாக்டர் மாப்பிள்ளையாக்குனா மருந்து செலவு மிச்சமானு பார்த்தேன். இப்ப வீட்டே விக்கணும் போல இருக்க உன் மாப்பிள்ளை கொடுக்குற மாத்திரைக்கு. ஐயா உங்க பேரை எதை எடுக்க போறான்னு சொல்லிட்டா மத்த வேலைகளை ஆரம்பிச்சிருவான் ஏரவாள். ஏலே அந்த கத்திய வைல. ஐயோ இந்த கத்தியா வேணாமா? நிறைய பேரை போட்டதுல ராசியான கத்தி. பரம்பரையில யாருமே படிக்கவே இல்ல. பேனாவை எடுக்கண்ண, பேனாவை எடுக்கண்ண. அவன் பேனா எதுக்கடி எடுக்கிறான்? பணத்தை தான் எடுப்பான். அவன் பாண்டிச்சாமி புள்ள. அவனுக்கு என்ன மாதிரி சாமி பக்தி தான் இருக்கும். சாமி படத்தை எடுப்பா, சாமி படத்தை எடுப்பா. அவன் அவங்க சின்ன அத்தை மாதிரி தங்கத்தை தான் எடுப்பான். கத்தி நம்மள எடுத்துருக்கா.
கத்தி எடுத்திருக்காண்டி என் புள்ள பரம்பரை மானத்தை காப்பாத்திட்டோம்ல என் பேரன். எங்க ஐயாவே எனக்கு பேரனா வந்து பிறந்திருக்காருல. ஆமா, அவர் தங்க வியாபாரம் பண்ணாரு, இவர் வயிறு வியாபாரம் பண்ண போறாரு. வாய முடியல. உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? எஸ்ஐ, அந்த காந்தி நகர் தாச உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்கய்யா. ஏன்பா தங்கராசு, ஏதோ உங்க குப்பத்தை காலி பண்ணிவிட்டு மேப் சிட்டி கட்டி தரத அந்த தங்கையா நிறுத்தி விட்டாராமே. ஆமா, நின்னு போச்சுமா. ஏதோ நல்லது ஆமா, நடந்தா இந்த கலாட்டெல்லாம் எதுக்கு மாமே? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஏழைங்க நிலத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கறது. இந்த வடை வேணுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? என்னடா கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வரியா? அதான் ஆடி நிக்கிறானே. சும்மாவா? 500 ரூபாய் பணம் பிரியாணி போட்டணும், ஒரு கோட்ரு ஃப்ரீ. ஏய் வழி விடுங்கடா டேய். என்னப்பா ஒரு மாறிக்கிற? டூப்ளிகேட் சரக்கு போறது தலைவலி உயிர் போகுது. ஒரு பீரடி தலை எல்லாம் குறைச்சு. ஒரு கிளாஸ் பால் குடின எல்லாம் சரியா போயிடும். என்ன பார்த்தா பால் குடிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே ஓடி போயிடு. ஏய் தாசே, எஸ்ஐ உன்னை கூட்டிட்டு வர சொன்னார், கிளம்பு. ஏய், யார் ஏரியால வந்து குரல் குத்துனுகிற? நீ போ, நாங்க சாயங்காலம் வரோம். இரியா தாசிரு, அதான் சாயந்தரம் வரேன்னு சொல்றான்ல, போ 100 ரூபா வாங்கி தரேன் போ. இப்படி பண்ணி தான் சஸ்பெண்ட் ஆன, அப்பயும் புத்தி வரல உனக்கு. ஏய் ஏய் இறங்கடா. எதுக்குப்பா அவசரப்படுற? ஏய் வரான்னு சொல்றல. வாடா, போலீஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுல உனக்கு. ரொம்ப பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவ. ஏய் தாசே, பெயில் வந்துட்டு இருக்கு. ஏய் அவுத்துடு. உனக்கெல்லாம் எவன்டா பெயில் வாங்கி கொடுத்தது? ஏய், கோர்ட்டுக்கு தண்டனை கொடுக்கறதா வேலைனா கொஞ்சம் லாயருங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதா வேலை. இப்ப வரும் பாரு. பாப்போம். பாத்துக்க. லாயரம்மா இங்க. பிச்சமுத்து சார், நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த பெயில் அரேஞ்ச் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி ரவுடி கேசஸை என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். யார் அது ரவுடி குடின்னு சொல்லுது? பண்ணா இது பாருங்க, மரியாதையா பேசுங்க சார். நீ மரியாதையா பேச கத்துக்க முதல்ல. நான் என்ன தப்பா சொன்னேன்? என்ன ரவுடிங்கற? அடிதடியில அரெஸ்ட் ஆகி ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. இரா ப்ளீஸ் மா. What does he think of himself? அவன That's தப்பா not நினைக்காதமா, fair. அவன் ரொம்ப That's நல்லவன். not fair. நான் பாத்துறேன். I did a favor to him just because you requested. ஃபீஸ கொடுத்துட்டு போங்க. பீஸா? ஏன் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லங்க, டிஃபென்ஸ் லாயருங்க. 1 month முன்னாடி தான் நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அப்பா கிட்ட ஓய் மூடு. குடியா? எங்கிட்டயும் பணம் இல்லடா. இல்லையா? அப்புறம் வாங்கிக்க. முடியாதுங்க, இப்பவே வேணும் எனக்கு. இப்ப என் கையில துட்டு இல்லமா. இல்லடா, எப்படி? ஃபீஸ் கொடுத்துட்டு தான் போணும். குடுக்கல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பயமுறுத்துறீங்க? லாயரை மிரட்டினா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா? பாக்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்க. இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் அழுகி நிறுத்து. இது எங்கேயா பிடிச்சிட்டு வந்த? ஐயோ, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இது வச்சுக்க. தங்கம் தானே? ஏய் இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம், அதையே சந்தேகப்படுறியா? கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா? மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டங்கு வாரி அத்துருவேன். பிச்சமுத்து, அட்ரஸ் வாங்கிக்க. எனக்கு தெரியும், வாடா. வாட்டருக்கு ஜிந்தாபாத், கள்ளக்கடலை வாட்டருக்கு ஜிந்தாபாத், கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தாபாத். ரகுமான் என்ன கஞ்சி அப்படி அழுதா? தாங்க முடியலடா, வாங்கி கொடுத்து நாங்கள தாத்தா, அந்த கஞ்சவேணி எதுக்காக அப்படி அழுதா?
கிருஷ்ணமணி எங்கயா? என்ன ஆச்சுடி? என்ன தேடுற? இங்க ஒரு ரிங் வச்ச காணாம போயிருச்சு. நீ அத பாத்தியா? ரிங்கா எங்க வச்ச? போச்சா? காணாம போச்சா? கோல்டா? சில்வரா? ஓ, பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா? என்னங்கடி? என் ரூம்ல நீ ஏதாவது எடுத்தியா? ஏதாவதுன்னா அது ஒண்ணும் இல்ல, போ. நான் சொல்லட்டா? சொல்லு. எங்க கண்ணு? என்னடா தாசு திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? வணக்கம் சார். உங்களை பார்க்கதான்ப்பா. என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு எனக்கு பெயில் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஃபீஸ் கொடுத்துருப்பான்னு. நான் தான் தாச பத்தி சொன்னேன்லம்மா. பாரு இப்ப வீட்டுக்கே வந்து ஃபீஸ குடுக்குறான் பாத்தியா? தேங்க்ஸ்டா. சரிடா. போயிட்டு வர வக்கீல் சார். சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருமா? சரிப்பா.